குறிப்பாக இன்னைக்கு சமூகத்தில் நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் தாய்மார்களுடைய செயல்பாடுகள் தான் மிகப்பெரிய நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம், எதுக்காக வேண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுதான் கான்செப்ட். இதை விளங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இதை மிகச் சிறப்பாக விளங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிதானா? நாம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எங்கே இருந்தோம்? நான் கேள்வி கேட்குறது நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. உங்கள் எல்லாருடைய பார்வையும் சிந்தனையும் கவனமும் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான். நாம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எங்கே இருந்தோம்? எங்கே? தாயினுடைய கருவறையில் இருந்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தாயினுடைய கருவறையில் எவ்வளவு நாள் இருந்தோம்? 10 மாதம். மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது ஆவரேஜாக 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிஷம் 9 வினாடி. இது மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிற உங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு இருக்குல்ல, ஆடு வளர்க்குறோம்ல ஹஜ்ஜு பெருநாளைக்கு குர்பானி கொடுக்கறதுக்கு, இதனுடைய கருவறை காலம் அப்படிங்கிறது 6 மாதம். அதுக்கடுத்து நீங்களே சொல்லலாமே, 6 நாள் 6 மணி நேரம் 6 நிமிஷம் 6 வினாடி. யானை இருக்குல்ல, எப்போது வந்து மிதிச்சுட்டு போகுதில்ல, யானைங்கிறது 18 மாதம் 18 நாள் 18 மணி நேரம் 18 நிமிஷம் 18 வினாடி. இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. இப்போ நாம் எல்லாரும் நம்மளுடைய தாயினுடைய கருவறையில் ஆவரேஜாக 9 மாதம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த 9 மாதம் இருந்த இந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 120வது நாளில் நம்முடைய உடல் இருக்குல்ல, இந்த உடல், இந்த பாடி, நம்ம ரொம்ப பேணி பாதுகாத்துட்டு வர்றோமே, இந்த முகம், நம்ம விதவிதமான சோப்பு போட்டெல்லாம் குளிச்சு மெருகேற்றி கொண்டிருக்கிறோமே இந்த பாடி, இந்த பாடிக்கு ஷேப்பான அடாப்டான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு அழகுபடுத்தி கொண்டிருக்கிறோமே இந்த உடல், இது நம்ம இந்த உடலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே உடல் இருந்துச்சு. உடல் உருவாகிறதுக்கு முன்னாலேயே நம்ம இருந்தோம். இந்த உடல் நமக்காக வேண்டி உருவாக்கப்பட்டுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளை விட்டு இந்த உடல் பிரிஞ்சு போயிடும். நம்ம இருப்போம். இப்போ தாயினுடைய கருவறையில் 120வது நாள் நம்ம இருக்கும்போது ஒரு மலக்கு வருகிறார், வந்து ரூஹை ஊதுகிறார் அப்படின்னு எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த 120வது நாளைக்கு பின்னால தான் நம்முடைய ஹார்ட் பீட்டு துடிக்கும். அதனால தான் 4வது மாதத்திலிருந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 4வது மாதத்திலிருந்து கேட்க ஆரம்பிக்கிறோம். நம்ம முதல்ல நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றல் என்னது? கேட்கிறோம். கருவறையில் இருக்கும்போது கேட்கிறோம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கருவுற்றிருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே சூரா மரியமை ஓதச் சொல்லுங்கள். கருவுற்றிருக்கிற பெண்கள் எதை ஓதணுமா? சூரா மரியம் ஓதணும். ஏன்னா சூரா மரியம் ஓதும் போது அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை அதை கேட்கிறது. சூரா மரியம்ல அல்லாஹ் செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறித்து அந்த வரலாறு மிக அற்புதமாக சொல்லும். இங்கு பேசிய அன்பு சகோதரிகள் மிக அற்புதமாக குர்ஆனுடைய தஃப்சீரை நமக்கு தொகுத்தளித்தார்கள். அப்போ இதில் வந்து ஒரு ஆணிற்கு தேவையான இறை நம்பிக்கையையும் ஒரு பெண்ணுக்கு தேவையான செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையும் இந்த சூறாவில் தர்றதுனால உங்களுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல ஆன்மீக அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக வலிமையையும், இரண்டாவதாக இந்த உலகத்தில் அவள் சந்திக்க இருக்கிற பிரச்சனைகளுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சூரா மரியமை ஓத சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை கேட்க ஆரம்பிக்கிறது. அம்மா எதை கேட்கிறாரோ அதை குழந்தை கேட்கிறது. அம்மா எதை பேசுகிறதோ அதை குழந்தை கேட்கிறது. அம்மா சூரா மரியம் ஓதிச்சுனா குழந்தை சூரா மரியமுக்கு ரியாக்ட் பண்ணும். அம்மா சீரியல் பார்த்துச்சுன்னா குழந்தை அந்த சீரியலுக்கு ரியாக்ட் பண்ணும். அம்மா ஃபேஸ்புக் பார்த்துச்சுன்னா அந்த குழந்தை ஃபேஸ்புக்கினுடைய செய்திகளுக்கு ரியாக்ட் பண்ணும். அம்மா ஏதாவது ஷார்ட்ஸையோ ரீல்ஸையோ கேட்டுச்சுன்னா
அந்த குழந்தை அதற்கு ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. இப்போ 4வது மாசத்திலிருந்து இந்த 9வது மாசம் வரைக்கும் ஆவரேஜாக 5 மாசம் நம்ம கேட்டுட்டு சிந்திச்சுட்டு உணர்ந்துட்டு இருந்திருக்கிறோம். அப்படிதானே? நான் சொல்றது புரியுதுல? நீங்க பார்த்தா ஏதோ நான் புரியாத ஒரு செய்தியை சொல்ற மாதிரி, நீங்க புரியணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இதை சொல்றேன். இப்போ 5 மாசம் அம்மா பேசினதை, அத்தா பேசினதில்ல, உம்மா பேசினதை, வாப்பா பேசினதை எல்லாத்தையும் கேட்டிருக்கிறோம். உம்மா செஞ்ச தஸ்பீஹ், உம்மா செஞ்ச திக்ர், உம்மா செஞ்ச தர்மம், உம்மா பேசிய நல்லது, உம்மா பேசிய புறம், உம்மா பேசிய கோல், உம்மா மூட்டிய ஃபுத்னா, எல்லாத்தையும் நம்ம உள்ள இருந்து கேட்டிருக்கிறோம். நல்லது கெட்டது எல்லாம் இருந்திருக்கும். இந்த 5 மாசத்துல தாயினுடைய கருவறையில் இருந்த அந்த காலகட்டத்தில் நடந்ததை, இந்த 5 மாசம்ங்கிறது எத்தனை நாள்? 150 நாள். அப்படிதானே? இந்த 150 நாளில் ஏதாவது ஒரு நாள் வேண்டாம். இந்த 150 நாளில் எத்தனை மணி நேரம் இருந்திருக்கும்? 1 மணி நேரம் வேண்டாம். இந்த 150 நாளில் எத்தனை நிமிஷம் இருந்திருக்கும்? 1 நிமிஷம் கூட வேண்டாம். இந்த 150 நாட்களில் எத்தனை செகண்ட் இருந்திருக்கும்? இதில் ஏதாவது ஒரு செகண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையா? 5 மாதம் இருந்திருக்கும். 5 மாதம் அம்மாவை அந்த பாடுபடுத்தி இருக்கோம். அப்படிதானே? சில குழந்தைகள் உள்ள பல்ட்டி அடித்து தொப்புள் கொடி சுற்றிக்கிடும். அப்படிதானே? டாக்டர் சொல்லுவார், கொடி சுற்றிக்கிடுச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். தாய்க்கும் ஆபத்து, குழந்தைக்கும் ஆபத்துன்னெல்லாம் சொல்லி அந்த பாடுபடுத்தி இருக்கிறோம். உள்ள அந்த அம்மாவை நேராக படுக்க விடாமல், நிமிர்ந்து படுக்க விடாமல், கல்யாண வீட்டில் போன ஐஸ்கிரீம் சாப்பிட விடாமல் என்ன பாடுபடுத்தி இருக்கோம். நீங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க, நான் வயிற்றில் இருந்த காலகட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடி பாதவத்தி, நீ உள்ளே இருந்து படுத்துன அந்த பாடை என்னால் மறக்க முடியுமா? அதுவும் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த நாட்கள்ல இருந்து வாமிட் எடுத்து அந்த அம்மா பட்ட பாடு, இவ்வளவு போராடி உயிரை கொடுத்து நம்மளை பெத்தெடுத்து செங்கோட்டையில் இந்த மண்டபத்தில் உட்கார வச்சிருக்கு நம்ம அம்மா. நம்ம பாருங்களேன், எவ்வளவு நன்றி கெட்ட சமுதாயமாக இருந்துட்டு ஞாபகம் இல்லைங்கிறோம். தாயினுடைய கருவறையில் இருந்த அந்த காலகட்டம் நமக்கு ஞாபகம் இல்லை. என்னதான் நீங்க மண்டையை போட்டு குழப்பி எடுத்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வர போறதில்லை. ஆனா தாயினுடைய கருவறையில் இல்லாம இருந்தமா? இல்லை, செங்கோட்டையில் நாங்கள்லாம் எங்கள் தாயினுடைய கருவறையில் இல்லை, நாங்கள்லாம் அப்படியே வானலோகத்திலிருந்து பிறந்து மின்னல் அப்படியே பிறந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, நாம் எல்லாரும் தாயினுடைய கருவறையில் இருந்து தான் வந்தோம். ஆனால் நமக்கு அது என்ன இல்லை? ஞாபகம் இல்லை. ஆனால் கருவறையிலிருந்து வெளியே வரும்போது அழுதோம். நீங்கள் அழுதீங்களா? அழுகலைன்னு சொன்னால் நர்ஸ் கிள்ளி அட வைப்பாங்க. அப்படித்தானே? அழுகலைன்னு சொன்னால் அது பெரிய ஆபத்தாயிரும். இந்த உணவு கூடாய் இருக்குல்ல, உணவு கூடாய், அது வரைக்கும் தொப்புள் கொடி வழியாக நமக்கு உணவு போயிருக்கும். அதுக்கப்புறம் தொண்டையிலிருந்து உள்ளே போகிற அந்த பால் உள்ளே போகணும்னு சொன்னால் இந்த உணவு கூடாய் இந்த தொண்டை கூடாயோடு இணையணும். அதுக்கு அந்த குழந்தை அழுகணும். அப்போ ஏன் நம்ம அழுகிறோன்னு சொன்னால், தாயினுடைய கருவறை தான் நமக்கு உலகம். அந்த உலகம் அதுதான் எல்லாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த கருவறையிலிருந்து வெளியே போகிறோம். வெளியே போகும்போது அழுகிறோம். நம்ம உலகத்தை விட்டு போகிறோமே அப்படின்னு நம்ம அழுகிறோம். வெளியே வந்து பார்த்தா கருவறை எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நம்ம அப்போ நினச்சிக்கிட்டு இருந்தோம் கருவறை தான் எல்லாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அதான் நம்முடைய விளையாட்டு, அதான் நம்முடைய ஆசாபாசம், அங்கெல்லாம் எல்லாம் நமக்கு நடந்துட்டு இருந்துச்சு. வெளியே வந்து பார்த்தா எப்பா எவ்வளோ பெரிய மண்டபம். கருவறையோட இந்த மண்டபத்தை ஒப்பிட்டு பாருங்களேன். கருவறையில் நமக்கு அண்ணன் தம்பி இருந்தாங்களா? இல்லை. தாத்தா பாட்டன் அப்படி யாராவது இருந்தாங்களா? இல்லை. இங்கே பார்த்தா உலகம் விசாலமானது. அதில் செங்கோட்டை இருக்குது, தென்காசி இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, இந்தியா இருக்குது, உலகம் இருக்குது. எவ்வளவு விசாலமானது. ஆனால் பாருங்க, தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே போகும்போது ஐயோ நம்ம இடத்தை விட்டுட்டு போறோமே அழுதுட்டு வந்தா இங்க ஒரு மிக பிரமாண்டமான உலகம். இந்த உலகத்தில் வந்து உட்கார்ந்துட்டு திரும்பி பார்த்தா கருவறைங்கிறது நத்திங், அது ஒண்ணுமே இல்லை. இப்படித்தான் இப்போ உட்கார்ந்துருக்கிறோம். இதுதான் நமக்கு எல்லாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்.
இந்த உலகம் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க எதையெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடணும், என்னென்ன ட்ரெஸ்ஸை போடணுமோ போட்டுக்கணும். அது ஹராமா ஹலாலா இதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கணும். நம்ம மனசு உடம்பு எதையெல்லாம் கேட்குதோ அதையெல்லாம் கொடுத்துக்கிடணும். இதுதான் மிக பிரமாண்டமானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். 60 வயசு 70 வயசு வாழ்ந்து ஆஹா எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்கிருந்து போவோம்ல, எங்க போவோம்? 4வது மாசம் இந்த உடம்போடு ஒட்டிய அந்த ரூஹ் இருக்குல்ல, அந்த ரூஹ் போகும். அது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, இந்த முகம்தான் ஷௌகத்தலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த கை என்னுடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பக்கத்துல இருந்து யாராவது உங்க கையை மிதிச்சுட்டா என் கையை மிதிக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்கல்ல. என் கை, என் காலு, என் மூக்கு, என் கண்ணு, என் உடம்பு, என் சொத்து, என் நகை, என் ட்ரெஸ், என் வீடு, என் பிள்ளை, இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த ரூஹ் இந்த உடம்பை விட்டு போகும்போது அப்பதான் நம்மளை பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம இந்த உருவத்தை தான் பார்த்துருக்கிறோம். இந்த உருவத்திலிருந்து ஒரு பேரை வச்சிருக்காங்கல்ல, பிறக்கும் போதே பேரோட பிறந்தமா, பிறந்ததுக்கு அப்புறம் வச்சாங்கல்ல, அந்த பேருக்குரியது இந்த உடம்பல்ல, அது ஒரு ரூஹ். அது அப்படியே மேலே போகும். அப்பதான் நம்ம பார்ப்போம். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹல்கூம், சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லுவான், வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். இந்த ரூஹ் அப்படியே தொண்டை குழிக்கு போய் தொண்டை குழியிலிருந்து மேலே போகும்போது மௌத்தா போனவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜனாசாவை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு மேல் நோக்கி தான் இருக்கும். மேலே எதை பார்க்குது? ஆகாயத்தை பார்க்குதா? இல்ல இல்ல, அந்த ரூஹ் போறதை பார்க்குது, போற இடத்தை பார்க்குது. அப்பதான் எனக்கு தெரியும், அடடா இது நான் இல்ல, இந்த கை நான் இல்ல, இந்த காலு நான் இல்ல, இந்த ஹார்ட் நான் இல்ல, இந்த பிரைன் நான் இல்ல, இந்த லிவர் நான் இல்ல. நான் சம்பாதிச்சது, நான் உடுத்தினது, என் வீடு, என் மனைவி, என் பிள்ளை, என் சொத்து, நானே எனக்கு இல்ல. அப்புறம் இதெல்லாம் எனக்கு எங்கே வரும்? அந்த ரூஹ் போகும்போது தான் பார்ப்போம். அல்லாஹுவே அல்லாஹுவே அல்லாஹுவே, நான் இவ்வளவு நாள் வரைக்கும் நினைத்து கொண்டிருந்த உலகம் இது உலகமே அல்ல, இந்த நானே இல்லை. இப்போ தெரிஞ்சுட்டேன் அல்லாஹ். அந்த ரூஹ் போற இடம் நல்ல இடமாக இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், போற இடம் மோசமான இடமாக இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ கெஞ்சுவோம், அந்த கதறுவோம், அல்லாஹுவே ஒரு வாய்ப்பு கொடு அல்லாஹ், ஒரு வாய்ப்பு கொடு அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கெஞ்சி கதறி கேட்போம். أو تقول حين ترى العذاب لو أن لي كرة فأكون من المحسنين. அதனால் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தமே, அந்த ரூஹ் போற இடத்தை பார்த்ததுக்கு பின்னால நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்போம், அல்லாஹ்வே அல்லாஹ்வே இன்னொரு ஆயுசு நான் உன்கிட்ட கேட்கல. நீ 50 வருஷம் 60 வருஷம் என்ன செங்கோட்டையில வாட வச்ச, மறுபடியும் ஒரு ஜென்மத்தை நான் உன்கிட்ட கேட்கல. மறுபடியும் 1 வருஷம் வேண்டாம் அல்லாஹ், 1 மாசம் வேண்டாம் அல்லாஹ், 1 வாரம் வேண்டாம் அல்லாஹ், 1 மணி நேரம் கூட வேண்டாம் அல்லாஹ், 1 நிமிஷம் கூட வேண்டாம் அல்லாஹ். அல்லாஹுவே எனக்கு 1 வினாடி கூட வேண்டாம் அல்லாஹ். أو تقول حين ترى العذاب لو أن لي كرة لو أن لي كرة, எனக்கு ஒரு fraction of second போதும் அல்லாஹ். 1 வினாடியை 60ஆக உடைத்தால் வரும்ல, ஒரு fraction of second, அது போதும் அல்லாஹ். அகூன மினல் முஹ்சினீன், நான் நல்லவளாக வந்துருவேன் அல்லாஹ், நான் திருந்திடுவேன் அல்லாஹ், நான் என்ன மாத்திக்கிடுவேன் அல்லாஹ், என் சொத்தை எல்லாம் மதரசாவுக்கு கொடுத்துருவேன் அல்லாஹ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று அந்த ரூஹ் போகிற இடத்தை பார்த்ததற்கு பின்னால் கெஞ்சுவோம், கதறுவோம், துடிப்போம். நமக்கு முன்னால இந்த உலகத்தில் நம்மை விட அழகான பெண்கள் நிறைய வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம எப்பவுமே சொல்றதுண்டு, ஏன் நம்ம பேச்சை நிறுத்துறோம்னு சொன்னால் பாங்குக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிட்டான். அதற்கு மட்டும்தான் பாங்குக்கு பதில் சொல்லணும், நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போயிடுறோம். துவாக்கள் கபூலாகிறதுனுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால், நம்ம எல்லா விஷயத்தையுமே அல்லாட்டையே கேட்டுட்ருப்போம். மனுஷன்ட்ட போய் தேவையே ஆக மாட்டோம். நமக்கு மனுஷன்ட்ட போய் கேட்குறதுனால எவ்வளோ இன்சல்ட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். குமருக்காக, மருத்துவத்துக்காக, ஸ்கூலுக்காக, வாடகைக்காக, இதுக்கெல்லாம் போய் நம்ம உறவுகள்கிட்ட போய் நிற்கும்போது எவ்வளவு சங்கடமாக இருக்குது. அல்லாஹ் இப்படி ஒரு சூழ்நிலையை எனக்கு தந்துட்டே அப்படின்னு எல்லாம் கேட்குறோம்ல. நீங்கள் துஆவினுடைய வேல்யூவை மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா மனுஷன்ட்ட போய் உங்களுக்காக தேவையாகவே மாட்டீங்க.
ஏன்னா யாருக்கெல்லாம் நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நிச்சயமாக கொடுத்தே தீருவான். அது மிக மிக முக்கியமாக நம்பிக்கையோடு அல்லாஹ் எனக்கு தருவாங்கிற நம்பிக்கை. எனக்கெல்லாம் அல்லாஹ் தருவானா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடாது. எனக்கு அல்லாஹ் தான் தருவான், அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டையும் நான் போய் கேட்க மாட்டேன் இப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா நீங்கள் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ முதல் துவா உங்களுக்கு கபூல் ஆகும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு துவா கபூல் ஆகும், அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். இது என்ன தெரியுமா? ஈமானும் அதிகரிக்கும். உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளை நாம மதிக்கிறோம்ல, அது பாதுகாக்கப்படும். ஆனால் துஆவினுடைய வேல்யூ நமக்கு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்குக்கு பின்னால் செய்யப்படுகிற துஆ இருக்கிறதே அது நிச்சயம் கபூலியத்து இருக்கிறது. அந்த துஆவை நம்ம வேஸ்ட் பண்றோம். சில இமாம்கள் இப்படி சொல்றாங்க, பாங்கை புறக்கணிப்பவர்களுக்கு, அதாவது பாங்கு சொல்லும்போது நம்ம பேசிக்கிட்டு இருந்தா மரண நேரத்தில் களிமா சொல்லுகிற சூழல் கிடைக்காதுங்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசி வார்த்தை களிமாவாக இருக்கணும்னு நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம். அதனால் பாங்கை எப்போவுமே என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தவே கூடாது. பாங்கிற்கு பின்னால் செய்யப்படுகிற துஆவினுடைய வேல்யூ நமக்கு மறுமையில் தெரியும். இன்ஷா அல்லாஹ் அதை ஃபாலோ பண்ணலாமா? நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் என்ன நியூஸ் ஓடிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன மொபைலில் பேசிட்டு இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு பாங்கு சொல்லுது நான் அப்புறமா பேசுகிறேன். இந்த பண்பாடுகளை நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க கூட அடுத்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமாம், அந்த அக்காட்ட பேசும்போது பாங்கு சொல்லும்போது கட் பண்ணிச்சில, அப்போ இவங்களும் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல சுன்னாவை, நல்ல வழிமுறையை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் அடுத்த ஒரு பாங்கிலிருந்து, சுபுகினுடைய பாங்கிலிருந்து இதை ஃபாலோ பண்ணலாமா? அல்லாஹ் கபூல் செய்வானா? அப்போ அல்லாஹ்ட்ட நம்ம கேட்போம், யா அல்லாஹ் ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் கூட என்ன நான் சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், 60 வருஷம் தானே, அதில் எத்தனை வருஷம் இருந்துச்சு, எத்தனை மாதம் இருந்துச்சு, எத்தனை நாள் இருந்துச்சு, எத்தனை நிமிஷம் இருந்துச்சு, எத்தனை வினாடி இருந்துச்சு, சும்மா உட்காந்து செல்ஃபோனையே நோண்டிக்கிட்டு என்னமோ ட்ரம்பு வந்து முழுக்க முழுக்க இவர்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனு. சமையல் குறிப்பு கூட யூடியூப்பில் பார்த்து தான் இன்றைக்கி சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் போயிட்டோம்ல. ஏதோ இப்படி ஒரு சூழ்நிலையில் டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிவிட்டு எத்தனை சுபஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாம், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கலாம், எவ்வளவு தான தர்மம் செஞ்சுருக்கலாம். சும்மா உட்காந்துட்டு எதுவுமே செய்யாமல் இப்போ போகிற நேரத்தில் பார்த்துட்டு நீ எனக்கு அவகாசம் கொடு அவகாசம் கொடுன்னு எத்தனையோ பேர் கேட்டாங்க. ஃபிரௌன் கூட கேட்டான். நம்மை விட வலிமையானவன், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரவன், மிஸ்ரே என் காலுக்கு கீழே தாண்டா இருக்குதுன்னு சொன்னவன், அவங்க கூட மௌத்தா போற நேரத்தில் அவகாசம் கேட்டான். அல்லாஹ் கொடுத்தானா? நம்மை விட அழகானவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் அவகாசம் கேட்டார்கள். யாராவது மரண தருவாய்க்கு போய் திரும்ப வந்ததுண்டா? நம்மை விட வலிமையானவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களும் அவகாசம் கேட்டார்கள். அல்லாஹ் வழங்கி இருக்கிறானா? நம்மை விட செல்வந்தர்கள், நம்மை விட இறையச்சம் மிக்கவர்கள், நம்மை விட நிறைய ஹஜ் செய்தவர்கள், நிறைய தான தர்மம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் அவர்களுக்கான கணம் வந்துவிட்டால் அது முற்படுத்தப்படவோ பிற்படுத்தப்படவோ மாட்டாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதனால அந்த வாய்ப்பு வர்ற நேரத்தில் கெஞ்சுறது கதறது இருக்குல்ல, ஒரு பைத்தியக்காரனுடைய உளறலுக்கு சமம். எப்படி இந்த மண்டபத்துக்கு வெளியே போனா ஒரு பைத்தியக்காரன் அவன் நல்லது பேசுவானோ கெட்டது பேசுவானோ, அவன் நல்லது பேசினாலும் நம்ம கண்டுக்க போறதில்லை, அவன் கெட்டது பேசினாலும் நம்ம கேர் பண்ணிக்க போறதில்லை. அதே மாதிரி மரண தருவாயினுடைய அந்த கதறல் என்பது இறைவனிடத்தில் வேல்யூ இல்லாதது. அப்போ போய் கதறக்கூடாது. மறுமையில் போய் நின்று துனியாவை அப்படி திரும்பி பார்த்தா, மறுமைக்கு போயிடுவோம்ல, போய் நின்று துனியாவை அப்படி திரும்பி பார்த்தா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கருவறையில் இருந்தது ஞாபகம் இல்லைன்னு, இப்போ துனியாவிலிருந்து கருவறையை திரும்பி பார்க்குறோம். அது ஒரு குட்டி இடம். ஆனால் 5 மாதம் இருந்திருக்கிறோம் உணர்வோட, 9 மாதம் இருந்திருக்கிறோம் உடம்போட. இப்போ ஞாபகமே இல்லைன்னு சொல்கிறோம்ல. மறுமையில் போய் துனியாவை திரும்பி பார்த்தா அப்போ கேட்பான், அல்லாஹ் காலகம் லபீஸ ஃபில் அர்லி அதத ஸினீன். அப்போ சொல்லுவோம், காலூல் லபிஸ்னா யௌமன் அவு பஅத யௌமின். அல்லாஹ்வே ஒரு நாளோ இல்லை அரை நாளோ வாழ்ந்த ஞாபகம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு நாள், ஒன் டே ஆர் ஹாஃப் டே, அப்படி வாழ்ந்த ஞாபகமே இருக்காது. இங்க அனுபவித்த எதுவும், நீங்க எவ்வளவு அது ஹலாலா அனுபவிச்சிருந்தாலும் ஹராமா அனுபவிச்சிருந்தாலும் எந்த இன்பமும் அங்க ஞாபகம் இருக்காது. நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும், கடன்பட்டு இருந்தாலும், துன்பப்பட்டு இருந்தாலும், நோயினுடைய வேதனையை அனுபவித்திருந்தாலும் ஞாபகம் இருக்காது. அப்போ யோசிப்போம், அல்லாவே இந்த ஞாபகமே இல்லாத அந்த துனியாவுக்கு அவ்வளவு போய் சொன்னோம்,
அவ்வளவு போராடணும். சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டே வாழ்க்கையை கழிச்சிருக்கலாமே. நமக்கு கிடைச்ச எல்லாத்தையும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொடுத்திருக்கலாமே. நமக்கு எதுக்கு வீடு, நமக்கு எதுக்கு வாசல், நமக்கு எதுக்கு கல்யாணம், நமக்கு எதுக்கு பிள்ளை குட்டி? மறுமையில போய் துனியாவை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது ஒரு நத்திங். இப்ப எப்படி கருவறை நமக்கு ஞாபகம் இல்லையோ, அது ஒரு மேட்டரை இல்லையோ, அதே மாதிரி தான் மறுமையில் போய் துனியாவை திரும்பி பார்க்கிற பொழுது நம்மளாவது பரவாயில்ல, குடிச்சு கும்மாளம் போட்டு வட்டி வாங்கி விபச்சாரம் பண்ணி இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணணும்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, அது ஆண்கள்லையும் பெண்கள்லையும் இருக்கிறாங்கல்ல. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, யௌம தகூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன மா லபிஸூ கைர ஸாஅ. அவன் இப்படி சத்தியமா சொல்லுவானா, யா அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், மா லபிஸூ கைர ஸாஅ, மா லபிஸூ கைர ஸாஅ. ஒரு மணி நேரம் கூட நான் அந்த உலகத்தில் தரிபட்டு இருக்கவில்லை. ஒரு மணி நேரம் கூட. நமக்காவது அல்லாஹ் அல்லாஹ்னு உட்கார்ந்துருக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், ஹராமானதை எல்லாம் விட்டு விலகி இருக்கிறோம், அப்படி தானே? அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். நமக்காவது ஒரு நாளோ அரை நாளோ ஞாபகம் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணுறவன் அவன் தானே. அவனுக்கு ஒரு மணி நேரம் கூட இருந்தது மாதிரி இருக்காதான்? அவன் யோசிப்பானா, அல்லல்லல்லா ஒரு மணி நேரம் கூட வாழ்ந்த ஞாபகம் இல்லை. அந்த உலகத்துக்கா இந்த மறுமையை இழந்தோம் அப்படின்னு சொல்லி மறுமையில் போய் நின்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோம், கதறுவோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாகிசூ ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். வெள்ளிக்கிழமை தோறும் சூரத்து சஜ்தால ஓதுவாங்க, ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா முஹினூன். அல்லாஹ்வே வாழுகிற காலத்தில் எத்தனையோ பயான்கள்ல கபரை பத்தி சொன்னாங்க, நரகத்தை பத்தி சொன்னாங்க, மஹ்ஷரை பத்தி சொன்னாங்க, மீசானை பத்தி சொன்னாங்க. அதெல்லாம் ஏதோ இந்த ஆலிமாக்கள் வேலையத்து போய் உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அல்லாஹ் இப்ப நாங்க பார்த்துட்டோம். அல்லாஹ் ரப்பனா, எங்களை படைத்த இறைவா, எங்களுக்கு உயிர் கொடுத்தவனே, எங்களுக்கு உலகத்தில் வாழ்க்கையை கொடுத்தவனே, அபஸர்னா இப்ப பார்த்துட்டா அல்லாஹ், உலகத்தில் வாழுகிற காலத்தில் நாங்கள் நரகத்தை பார்க்கவில்லை அல்லாஹ், இப்ப நரகத்தை பார்த்துட்டோம் அல்லாஹ். வசமேனா, நரகத்தினுடைய அந்த கொடும் இறைச்சலை, அங்கு வேதனைப்படுபவர்களுடைய கூக்குரலை இப்ப நாங்க கேட்டுட்டோம் அல்லாஹ். ஃபர்ஜேனா, மறுபடியும் எங்களை செங்கோட்டைக்கு அனுப்பு அல்லாஹ், உலகத்திற்கு அனுப்பு அல்லாஹ். நஅமல் ஸாலிஹன் இன்னா முஹினூன். நாங்கள் நல்ல அமல்கள் மட்டுமே செய்வோம் அல்லாஹ், அதை உறுதியாக செய்வோம். ஏன்னா உலகத்தில் பார்க்கும்போது கேட்க மட்டும்தான் செஞ்சோம், பயான்கள்ல மட்டும்தான் கேட்டோம், எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வரல. பயான்ல இருக்கும்போது அந்த வைப் இருந்துச்சு. வீட்டில் வந்து டிவியை பார்த்த உடனே இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவோமே, இந்த ஒரு தடவை மட்டும் இந்த ரீல்ஸை பார்த்துக்குவோமே, இந்த ஒரு தடவை மட்டும் இந்த பாட்டை கேட்டுக்குவோமே, இந்த ஒரு தடவை மட்டும் பேசிக்குவோமே, இப்படின்னு எங்களுடைய மனசு மாறிச்சு. அல்லாஹ்வே இப்போ நாங்கள் நரகத்தை பார்த்துட்டோம் அல்லாஹ். நரகத்தினுடைய சங்கிலிகளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நரகம்னா ஏதோ செங்கோட்டையில் இருக்கக்கூடிய பார்டர் புரோட்டா கடையில் இருக்கக்கூடிய அடுப்பினுடைய நெருப்புன்னு நம்ம நினைச்சிக்க கூடாதுல்ல. நரகம் என்பது 70,000 சங்கிலிகள் இருக்கும் நரகத்திற்கு. அதில் ஒரு சங்கிலியை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு 70,000 மலக்குமார்கள் தேவைப்படுவார்கள். அப்படின்னா அந்த நரகத்தினுடைய விசாலத்தை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நரக நெருப்பினுடைய சப்தத்தை கேட்டதுக்கு பின்னால அவர்கள் சொல்லுவார்கள், பாவிகள் சொல்லுவார்கள், ஃபர்ஜஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா முஹினூன். உறுதியாக சொல்லுகிறோம் அல்லாஹ், இனி பொய் சொல்ல மாட்டோம் அல்லாஹ், புறம் பேச மாட்டோம் அல்லாஹ், வீணாக நேரத்தை கழிக்க மாட்டோம் அல்லாஹ், அரட்டை அடிக்க மாட்டோம் அல்லாஹ், அந்நிய ஆண்களை பார்க்க மாட்டோம் அல்லாஹ், சினிமா சீரியல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது அல்லாஹ், நீ சொன்ன அமல்களை மட்டுமே செய்வோம் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருப்போம் அல்லாஹ். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கூட அல்லாஹ்ட்ட கேட்போம், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கூட. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அது ஒரு பைத்தியக்காரனின் உளறல். இவ்வளவு நாளும் அவகாசம் கொடுத்து அதையெல்லாம் சும்மா உட்கார்ந்து வீணடிச்சிட்டு இப்போ வந்து கெஞ்சி கதறி என்ன பிரயோஜனம் என்று அவர்கள் வார்த்தைகள் உதாசீனப்படுத்தப்படும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதனால தான் சொல்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேரத்தினுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றலையும் தன்மையையும் கொடுத்து வீணான இடங்களிலிருந்து இப்படி ஒரு மஜ்லிஸில் கொண்டு வந்து வச்சிருக்கிறானே. 1000 அல்ஹம்துலில்லாஹ்
தான் நீங்கள் சொல்லணும். இந்த நேரத்தினுடைய வேல்யூ உங்களுக்கு இப்போ தெரியாது. அங்கே போய் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தராசுகளில் இந்த நேரம் வைக்கப்படும். அப்படின்னா அன்சாரி ஹஸரத்திட்ட சொல்லி டெய்லி பயான் மஜ்லிஸையே வச்சிருக்கலாமே, டெய்லி என் பிள்ளைய மதரசாவுக்கே அனுப்பி இருக்கலாமே, இப்படி எல்லாம் அங்கே போய் யோசிப்போம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த நேரத்தினுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிறது மாதிரியான ஆற்றலை கொடுத்து இது மரணம் வரையிலும் அவனுக்கு விருப்பமான நேரமாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. தாய்மார்களே, உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, ஒரு பெரிய நம்பிக்கை. தமிழகத்தினுடைய ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபு கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைபை தந்திருக்கிறான். இன்றைக்கி பாருங்கள், பலஸ்தீனத்தில் சந்தூக்க தூக்கிட்டு போகிற தங்களுடைய பிள்ளைகளின் ஜனாசாக்களை தூக்கிட்டு போகிற தாய்மார்களுடைய அந்த வார்த்தைகளை பாருங்கள். நாங்கள் பெருமைப்படுகிறோம், நாங்கள் பெருமைப்படுகிறோம். அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தாய்மார்களுடைய வளர்ப்பு. இங்கே உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலு, அமெரிக்கா, பிரான்ஸு, பிரிட்டன், உலக வல்லரசுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு பின்னால் இருக்கிறது. பலஸ்தீன் அப்படிங்கிறது ஒரு 365 கிலோமீட்டர் இங்கேருந்து திருச்சிக்கு போகிற தூரம் தான். பலஸ்தீன்கிற ஒரு பகுதி இங்கேருந்து திருச்சிக்கு போகிற, இங்கேருந்து திருச்சி தூரம் தான் பலஸ்தீன் இருக்கும். உலகத்தினுடைய வல்லரசுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பலஸ்தீன முஸ்லிம்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று எல்லாத்தையும் லாக் பண்ணி எல்லாத்தையும் தகர்த்து, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, வீடு எல்லாத்தையும் தகர்த்ததற்கு பின்னாலேயும் ஒரு ஒப்பந்தம் போட வேண்டிய சூழல் அவங்களுக்கு வந்துச்சுல. எப்படி வந்துச்சு? அந்த தாய்மார்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஃபிரௌனுடைய கோட்டையில், ஃபிரௌனை பற்றி தெரியும்ல நமக்கு? ஃபிரௌனை தெரியும்ல? ஃபிரௌனுக்கு செங்கோட்டை இல்லைல்ல? ஃபிரௌனை பற்றி தெரியும். எப்படின்னா, ஃபிரௌனுக்கு எதிரான மூசா நபி இந்த மண்ணிலேயே உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கெல்லாம் அந்த மண்ணில் அவனுடைய ஆட்சிகைக்கு உட்பட்ட பகுதிகளில் பெண்கள் கருவுற்றிருந்தார்களோ அந்த வீட்டு வாசலில் தன்னுடைய காவல்காரனை நிறுத்தி பிறக்கிற ஆண் குழந்தையை அப்பொழுதே கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்தான். ஃபிரௌன் என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? எல்லா பெர்கனன்சியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் கொன்னுட்டா அப்புறம் எங்கிருந்து மூசா வருவார்? அப்படிதானே? கருவுற்று இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளை, பிறக்கிற எல்லா பிள்ளையையும் கொன்னாச்சு, அதுக்கப்புறம் எங்கிருந்து மூசா வருவார் அப்படின்னு நினைச்சிருந்தான். ஆனால் மூசா எங்கிருந்து வந்தார்? ஃபிரௌனுடைய வீட்டிலிருந்து வந்தார். மூசா வளர்வதற்கு காரணம் யாரு? ஆசியா அம்மையார் என்கிற ஒரு பெண்மணி. பலஸ்தீன முஸ்லிம் தாய்மார்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. உலகமே நம்மளை கைவிட்டாலும், உலக வல்லரசுகள் எல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும், இஸ்ரேல் நம்மை ஒவ்வொரு பெண்களையும், ஒவ்வொரு குழந்தைகளையும், ஒவ்வொரு இளைஞனையும் சிறையில் அடைத்து கொலை செய்து என்ன செய்தாலும் கூட ஆசியா அம்மையாரின் மூலம் அல்லாஹ் ஃபிரௌனுடைய கோட்டையில் மூசாவை உருவாக்கினானே, அதுபோன்று நெதன்யாகுவினுடைய மாளிகையில் இருந்து அல்லாஹ் பலஸ்தீன விடுதலை போராளியை உருவாக்குவான் என்கிற நம்பிக்கை பலஸ்தீன தாய்மார்களுக்கு இருந்துச்சு. அதை நாம் இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் அந்த அந்த ஒரு பாசிட்டிவ் வைபு உங்களை பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிறது, எங்களுக்கு ஏற்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்கால இந்தியாவில் முஸ்லிம்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, முஸ்லிம்களுடைய அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு சதி திட்டங்கள் தீட்டப்படுகிறது. அதில் ஒன்று தான் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள் இருக்குல்ல, இந்த வக்ஃப் சொத்துக்கள் சச்சார் கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் 1,20,000 அதாவது 1,20,000 கோடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நமக்கான சொத்து. யாருக்கான சொத்து இது? நாம இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சொத்துல பங்களிப்பு இருக்கிறது. இந்த மண்ணில் மார்க்கம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அன்பளிப்பாக கொடுத்த, அர்ப்பணித்த அந்த வக்ஃப் சொத்து, அதை பராமரிக்கிறதுல இனிமேல் முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் அந்த பராமரிப்பிலே வருவார்கள் என்கிற ஒரு சூழ்ச்சியின் மூலம் அந்த வக்ஃப் சொத்தையே இல்லாமல் ஆக்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான காலகட்டத்தில்
நீங்க முடிவெடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது உங்களால மட்டும்தான் முடியும். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது. மூசாவை ஃபிரௌனுடைய கோட்டையில் வளர்த்த ஆசியா அம்மையாரின் வாரிசுகள் இந்த மஜ்லிஸில் இன்ஷா அல்லாஹ் இருப்பார்கள். அவர்களின் மூலம் நாளை இந்தியாவில் இஸ்லாத்தை நிலைநிறுத்தக்கூடிய மூசா நபியினுடைய வாரிசுகளை ஃபிரௌன்களுக்கு எதிராக இந்த மண்ணில் உருவாக்கி தருவீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு சொத்தை நம்ம வச்சிருக்கிறோம். 1,20,000 1,20,000 கோடி. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு முசாஃபிர் பெண்கள் வர்றாங்க, எவ்வளவு முசாஃபிர் பெண்கள் வர்றாங்க. பள்ளிவாசல்ல வந்து நின்று நான் இமாமா இருந்திருக்கிறேன், நான் மோதினா இருந்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு கல்யாணம், குமர் காரியம், எவ்வளவு முஸ்லிம்கள் வருகிறார்கள். ஒரு விழுப்புரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அன்வோங்கிற அமைப்பு, அந்த அமைப்பு வந்து விதவை பெண்களுக்காக உதவி செய்யக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாக போகிறாங்க. ஒரு விதவையான அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவினுடைய வீடு சின்ன குடிசை வீடு, அது சிதிலமாகி கிடக்குது. அப்போ போய் சொல்கிறாங்க, அம்மா உங்கள் வீடை கட்டித்தரலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, அன்பு தாய்மார்களே, நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது, நமக்கான சொத்துக்கள் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் புரியணும். அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு நீங்கள் வீடெல்லாம் கட்டித்தர வேண்டாம், ஒரு 15,000 ரூபா அர்ஜென்ட்டாக கொடுங்க, ஒரு 15,000 ரூபா வேணும், அது இருந்தால் என் கற்பை நான் பாதுகாத்துக்கிடுவேன், என் கற்பை நான் பாதுகாத்துக்கிடுவேன். போனவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கலான்னு போனால் எனக்கு லட்சக்கணக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் எனக்கு வீடெல்லாம் கட்டித்தர வேண்டாம், ஒரு 15,000 ரூபா இருந்தால் என் கற்பை நான் பாதுகாத்துக்கிடுவேன்னு சொல்லுதே. என்னன்னு கேட்டாங்க. நான் விதவை பெண், எனக்கு கணவன் இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கும் யாரும் இல்லை, என்னுடைய பிள்ளைகளின் மருத்துவ செலவுக்காக நான் பக்கத்தில் போய் கேட்டேன், யாரும் கடன் தரல, நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிற அவநம்பிக்கை அவங்களுக்கு. நான் முஸ்லீம்கள்கிட்ட கேட்டேன், கிடைக்கல. ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டலில் பில்லு கட்டி ஆகணும், வேற வழி இல்லாமல் போய் வட்டிக்கு வாங்கிட்டேன், முஸ்லீம் அல்லாத ஒருத்தட்ட போய் வட்டிக்கு வாங்கிட்டேன், 15,000 ரூபா வட்டிக்கு, திரும்ப வட்டி என்னால் கட்ட முடியலை. திரும்ப கேட்ட அவன் ஒரு கட்டத்தில், அடுத்த வாரம் வருவேன், ஒன்று வட்டியை கொடுக்கணும், இல்லைனா ஒன்றை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் என்னை நிர்பந்தமாக என்னுடைய கற்பை அபகரித்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த பத்தினித்தனத்தை வட்டிக்காக வேண்டி எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஒரு 15,000 ரூபா தந்தீங்கன்னா என் கற்பையும் மானத்தையும் நான் பாதுகாத்துக்கிடுவேன் என்று அந்த தாய் சொன்ன பொழுது அத்துணை பேர்களும் அழுது விட்டார்கள். 15,000ங்கிறது இன்னைக்கு நமக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் அந்த 15,000த்திற்காக வேண்டி கற்பை இழக்க வேண்டிய சூழலில் தமிழகத்தில் நிறைய இஸ்லாமிய விதவை பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கான சொத்தோ தமிழகத்தில் மட்டும் 80,000 ஏக்கர் பூமி வக்ஃப் சொத்தாக நம்மிடத்தில் இருக்கிறது. நாம கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம், பாரமுகமாக இருந்துட்டோம், நமக்கான சொத்து என்ன, நமக்கான உரிமை என்ன, நாம யாருங்கிறத விளங்காம இருந்துட்டோம். எனவே முஸ்லிம் சமூகத்தில் கையேந்தக்கூடியவர்கள் பெருகி வருகிறார்கள், மனுஷன் கையேந்தக்கூடியவர்கள் பெருகி வருகிறார்கள். அந்த வக்ஃப் சொத்தை எல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழலை இனிமே எதிர்காலத்தில் கூட இவன் பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதியை செய்து வருகிறது. இதை ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு துணிவுள்ள ஆற்றல் உள்ள ஒரு ஜெனரேஷனை இது அறிவு ரீதியாக இதை யோசித்து எதிர்கால இந்தியாவில் இஸ்லாம் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். இல்லை இல்லை, எதிர்கால இந்தியாவில் இஸ்லாம் இருப்பதல்ல, இஸ்லாம் தான் இன்ஷா அல்லாஹ் இந்தியாவை ஆளும் என்கிற ஒரு நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு விதைத்து ஒரு கண்ணியமான சமூகத்தை, இஸ்ஸத்தான சமூகத்தை, இறையச்சமுள்ள சமூகத்தை உங்களால் உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இங்கிருந்து வெளியேறுகிற பொழுது என்னால இந்த தேசத்திற்கு, இந்த மார்க்கத்திற்கு, இங்கு கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு என்னால எதை செய்ய முடியுமோ இன்ஷா அல்லாஹ் நான் அதை செய்வேன். நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நின்று யா அல்லாஹ் மறுபடியும் என்ன அனுப்புன்னு கதற மாட்டேன். யா அல்லாஹ் நீ கொடுத்த வாழ்க்கையே உனக்கு விருப்பமாக, உன்னுடைய மார்க்கத்திற்காக, உன்னுடைய உம்மத்திற்காக நான் செலவு செய்திருக்கிறேன் என்று பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ்
அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதற்குரிய ஆற்றலும் தகுதியும் ஈமானும் வலிமையும் உங்களுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் எதிர்கால இந்தியாவில் முஸ்லிம்களை கண்ணியமாக வாழுகிற கியாமத் நாள் வரையிலும் இந்த தேசத்தில் கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையில் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கிற நசீபையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.